அமெரிக்க டாலரை வாங்குவதற்கு 14 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற நிலையை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? கேட்கவே மலைப்பாக இருக்கும் இந்த சூழல்தான் இன்று ஈரானில் நிலவி வருகிறது. அந்நாட்டின் தேசிய நாணயமான ரியால் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இதனால் கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு ஏற்பட்டு மக்கள் மீண்டும் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கியுள்ளனர். ஈரானில் உண்மையில் என்ன நடக்கிறது? விரிவாக பார்க்கலாம். ஈரான் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு இன்று சுக்கு நூறாக உடைந்து போயுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஈரான் மத்திய வங்கியின் கவர்னராக முகமது ரேசா ஃபர்சின் பொறுப்பேற்ற போது $1 நிகரான ரியால் மதிப்பு 4.3 லட்சமாக இருந்தது. ஆனால் இன்று அது 14.2 லட்சம் என்ற அதல பாதாளத்திற்கு சரிந்துள்ளது. இதன் விளைவாக ஈரானின் பணவீக்கம் 42% தாண்டியுள்ளது. கடந்த ஆண்டை விட உணவுப் பொருட்களின் விலை 72%, மருந்து மற்றும் மருத்துவ செலவுகள் 50% அதிகரித்துள்ளன. இந்திய மதிப்பில் $1 90 என்ற அளவில் இருக்கும் போது ஈரானில் அது 14 லட்சம் என்பதை நினைத்து பாருங்கள். இந்த விலைவாசி உயர்வை தாங்க முடியாத வணிகர்கள் ஈரானின் பொருளாதார மையமான டெஹ்ரான் கிராண்ட் பசார் கடைகளை அடைத்து போராட்டத்தை தொடங்கினர். தற்போது இந்த போராட்டம் கராச், இஸ்ஃபஹான், ஷிராஷ் என தீயாய் பரவி வருகிறது. பொருளாதார கோரிக்கைகளுடன் தொடங்கிய இந்த போராட்டம் இப்போது அரசியல் முழக்கங்களாக மாறியுள்ளன. பல்கலைக்கழக மாணவர்கள் வீதியில் இறங்கி உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக முழக்கமிட்டு வருகின்றனர். நிலைமை மோசமடைந்ததை அடுத்து மத்திய வங்கி கவர்னர் முகமது ரேசா ஃபர்சின் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவருக்கு பதிலாக அப்துல் நாசர் ஹெமாட்டி புதிய கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதிபர் மசூத் பெசஸ்கியான் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டுள்ளார். இருப்பினும் போராட்டங்களை கலைக்க பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்துவதால் பதற்றம் தணியவில்லை. ஈரானின் இந்த வீழ்ச்சிக்கு அணுசக்தி திட்டங்களுக்காக அமெரிக்கா விதித்துள்ள தடைகள் ஒருபுறம் என்றால், இஸ்ரேல் உடனான போர் பதற்றம் மற்றும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி சரிவு ஆகியவை மறுபுறம் அழுத்தத்தை கொடுக்கின்றன. ஈரான் பொருளாதாரம் முடங்கிவிட்டது, மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். சர்வதேச பொருளாதார தடைகள் ஒருபுறம், உள்நாட்டு மக்களின் கொந்தளிப்பு மறுபுறம் என ஈரான் இன்று ஒரு இக்கட்டான நிலையில் நிற்கிறது. புதிய கவர்னரின் வருகையும் அரசின் பேச்சுவார்த்தைகளும் இந்த பொருளாதார படுகொலியிலிருந்து ஈரானை மீட்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.